முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் இங்கே முகாமிட்டிருந்தார். மதுரையை சுற்றி வந்தார். ஆனால் அவரை சுற்றி பார்க்குறதுக்கு யாரும் வரல. அவங்களும் எவ்வளவோ ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆனால் யாரும் அவரை வந்து பார்க்கல. கேட்டால் ரோடு ஷோன்னு சொல்லி ஒரு ஃபேஷன் ஷோவை அவங்க நடத்துனாங்க. இதில் என்னென்னா, நேற்று அவர் பொதுக்குழுவில் பேசுகிற போது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு உரிய அந்தஸ்தோடு அவர் பேசலை. ஒரு நாளாந்தர ஒரு பேச்சாளர் போல் அவர் வந்து பேசினார். அவர் தூங்குகிற போதும் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் நினைக்கிறாரு. அவர் தூங்கி எழுந்துகிற போதும் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரை தான் நினைக்கிறாரு. சாப்பிடும் போதும் அவர் தான் நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை கடுமையாக கண்டனத்துக்குரியது. மாண்பு முதலமைச்சர் அவர்களை இங்கே ஒரு சாமானிய தொண்டர்களாக எங்கள் சார்பிலே வன்மையாக எச்சரிக்கிறோம். இதுபோன்ற நாளாந்தர பேச்சு எங்களுக்கும் பேச தெரியும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய மதிப்பீடு இன்றைக்கு யாரும் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அன்றைக்கு நீங்கள் பேசுவது உளறுவது ஒன்று நல்லா தெரியுது. ஸ்டாலின் அவர்கள் விரக்தியில் இருக்கார், பயத்தில் இருக்கார், நடுக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம ஆட்சி இன்னும் 6 மாதம் ஆயுள் காலம் முடிஞ்சு போயிருமே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறார். மட்டும் அவருடைய பேச்சில் தெள்ள தெளிவாக அந்த நடுக்கம் தெரியும். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நாளாந்திர பேச்சு பேசுவதற்கு ஒரே மேடை போடுங்கள். நாங்களும் வருகிறோம், நீங்களும் வாருங்கள், பேசி பார்ப்போம். எப்படி வேணாலும் பேசுவோம், எந்த தரத்தை தாழ்ந்து வேணாலும் பேசுவோம். ஸ்டாலின் அவர்கள் தயாரா என்பதை எச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன். பந்தல்குடி கட்சி நேரே விசிகாவை எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான போராட்டத்துக்கு முன்னாடி வந்து முதல்வர் பார்வையிட்டிருக்காரு. பந்தல்குடிக்கு கால்வாய்க்கு வைகை நதியில் ஒரு 64 இடத்துல கழிவு நீர் கலக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள். அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பொது வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கணும் தெரிஞ்சு பந்தல்குடி கால்வாய்க்கு பந்தல் போட்ட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அதனால் என்னென்னா இயலாமை, அதுக்கு ஏற்கனவே திட்டம் அறிவிச்சிருக்காங்க தூர் வாடுறதுக்கு. ஆனால் அது செய்யலை. அதை மறைக்கிறதுக்காக இதை வந்து இன்றைக்கி திரை போட்டு மறைக்கிறாங்க. மக்கள் கோப அலையும் மக்கள் எதிர்ப்பு அலையும் நீங்கள் திரை போட்டு மறைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே என்பதை மதுரை மக்கள் அவங்களுக்கு பாடம் போட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கு வந்து அந்த திரை போட்டவங்கள நடவடிக்கை எடுக்கணும்னு ஒருவர்கிட்டே சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். அதுக்கு அப்போ என்ன நடக்குது? இப்போ அவர் போகிற சாலையில் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்குது. அப்போ அவர் சொல்லி தானே போட்டிருப்பாங்க, அவர் சொல்லாமல் போட்டிருப்பாங்களா? அவர் முதலமைச்சர் இதெல்லாம் சொல்லுவாரா நீங்கள் கேட்கலாம். அவர் போகிற வழியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்றத அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. எது எப்படியோ அந்த அவலமே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி நேற்று கோவையில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க. இந்த பந்தல்குடி கால்வாய்க்கு பந்தல் போட்ட அவலமே இந்த அவல ஆட்சிக்கு சாட்சி. ஞானசேகரனுக்கு இன்றைக்கி வந்து 30 ஆண்டுகள் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எப்படி சொல்லுங்கள்? அவர் தான் சொன்னார். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லுகிற போது அவர் எங்கள் திமுக உறுப்பினர் இல்லை அனுதாபின்னார். திமுக அனுதாபிக்கு இப்போ நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்கள் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அதில் ஒளிந்திருக்கிற சார்கள் எல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அரியணையில் ஏறுகிற போது அதில் மறைந்திருக்கிற திரைக்கு பின்னால் மறைந்திருக்கிற சார்கள் எல்லாம் திரைக்கு முன்னால் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இப்போ மூர்த்தியோட மூர்த்தினாலே பிரம்மாண்டம், அது மாதிரி இந்த பொதுக்குழு சார்பாக அடுத்து 10 தொகுதியிலுமே திமுக வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்ட்டு முதல்வர். என்ன பிரம்மாண்டம்? பந்தல் பிரம்மாண்டத்தில் காசு கொடுத்தா பந்தல் போட போகிறாங்க. வந்திருக்கிறவங்க 2 மணி நேரம் சாப்பாடே கிடைக்கலன்னு காரி துப்பிட்டு போனாங்க. நீங்கள் தான் ஊடகத்தில் காட்டினீங்க. இதில் என்ன பிரம்மாண்டம் இருக்குது? பந்தல் போடுறதுக்கு பந்தல் கொடுத்தா போட போகிறாங்க. தொண்டர்கள் யாருமே வரலையே. அங்கே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா பொதுமக்களோ தொண்டர்களோ இங்கே வர்றாரு ஸ்டாலின்னு யாரும் வரலையே. அது வந்தால் தானே பிரம்மாண்டம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே வருகிற காலங்களில் மக்கள் மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள். அப்போது தெரியும் ஸ்டாலினுக்கு என்ன பிரம்மாண்டம், ஏது பிரம்மாண்டம், எது பிரம்மாண்டம் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போது தெரிய வரும்.